ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஜியாகிரஃபி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நமக்கு பயோஸ்பியர் உயிர்கோள பெட்டகத்திலேருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. மொத்தம் 18 உயிர்கோள பெட்டகங்கள் தான் இருக்குது. அந்த 18லேருந்து ஒன்லைனில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது எப்படி கேட்குறாங்க, எங்கே படிக்கணுன்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம 10th புக்கில் கேட்கப்பட்ட கேள்வி இது. 10th சோஷியலில் ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன். ஓகேங்களா? இதோ இங்கே இருக்க பாருங்கள், இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் ஒரு லாஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த லெசனில் தான் கேட்டிருக்காங்க. எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்து வந்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், நோக்ரெக் ஒடிசான்னு கேட்டிருக்காங்க, சிம்லிபால் மேகாலயா, பஞ்ச்மார்கி அருணாச்சல பிரதேஷ், திகாங் திபாங் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த 18 தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுட்ருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நோக்ரெக்ன்றது மேகாலயா. ஓகேங்களா? இது இங்கே 2 ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், சிலையும் இருக்குது, ஏலையும் இருக்குது. அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? சிம்லிபால் இங்கே தாங்க ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இந்த சிம்லிபால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே செகண்ட் ஒன் மட்டும்தான் மேட்ச் த ஃபாலோயிங்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அது எப்போவுமே அது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஒடிசா. அடுத்தது பஞ்ச்மார்கி. பஞ்ச்மார்கி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா? திகாங் டிபாங் அப்படின்றது அருணாச்சல பிரதேஷில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர். ஓகே சார், இது புக்கில் எங்கே இருக்குன்றதை பார்த்துருவோம். சரிங்களா? புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. 10th புக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நோக்ரெக். நோக்ரெக் வந்து மேகாலயாவில் இருக்கும். ஓகேங்களா? அந்த மேகாலயான்றது இந்த சைடில் இருக்குது. சரிங்களா? அப்புறங்க நோக்ரெக் இருக்குது. செகண்ட் வந்து பாருங்க, சிம்லிபால் கேட்டிருக்காங்க. சிம்லிபால் பாருங்கள் இங்கே இருக்குது. சரிங்களா? மூன்றாவது பாருங்கள், பஞ்ச்மார்க்ன்றதும் இந்த மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடியது. அடுத்தது டிகண்ட் மற்றும் திபாங். இது வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேஷில் இருக்குது. அப்போ மேப் வச்சு பார்த்தீங்கன்னா படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? அடுத்தது இந்த கொஷினை எப்படியெல்லாம் கேட்கலான்றதையும் பார்த்துருங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்தியாவில் எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் உள்ளது? ஃபஸ்ட் கொஷின் கேட்குற 18 உயிர்கோள பெட்டகங்கள் உள்ளது. இதில் 11 உயிர்கோள பெட்டகங்கள் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்டவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க பராமரிக்கிறதாகவும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல உருவான உயிர்கோள பெட்டகம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல. அப்போ கடைசியாக உருவான உயிர்கோள பெட்டகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்கும் கஞ்சன்ஜங்கா. அப்போது இந்த மாதிரி 4 விதமான கேள்விகள் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சரிங்களா? அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாமில் ஒரு கேள்வி உங்கள் கையில் இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.